அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் அமாவாசை நாளில் எளிமையாக பூஜை செய்து அபரிவிதமான பலன்களை பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை நாளும் சிறப்பானவையே. பண கஷ்டம், பித்ருதோஷம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் சிக்கல், கணவனமைமை பிரிதல் உள்ளிட்ட பல சிக்கல்களை தீர்க்க அமாவாசை பூஜை தொடர்ச்சியாக செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சிலர் ஆடம்பரமாக அமாவாசை பூஜை செய்வார்கள். கோயிலுக்கு செல்வது, அங்கு அபிஷேகம், அன்னதானம் எல்லாம் கொடுத்து தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தி நல்ல காலம் பிறக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள். ஆனால் எல்லோராலும் அப்படி செய்ய முடியுமா என்றால் இல்லை. ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பவர்கள் எப்படி ஒரு கோயிலுக்கு செல்ல முடியும்? அபிஷேகம், அன்னதானத்துக்கு எவ்வாறு செலவிட முடியும் என கேள்வி எழுகிறது. கஷ்டத்தில் இருக்கும்போது மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் நம்மால் அப்படி பூஜை, அபிஷேகம் கொடுக்க முடியவில்லையே என வருந்த வேண்டாம். உங்கள் உள்ளங்களில் ஒரு சூடம், ஒரு விளக்கு கடவுளுக்கு ஏற்றினால் கூட போதுமானது. அதாவது அமாவாசை நாட்களில் அந்த நாளில் அதிக செலவுகள் இல்லாமல் எளிமையாக வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். அமாவாசை நாட்டில் செய்ய வேண்டியவை என்னவென்றால், பண கஷ்டத்தில் இருப்பவர்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். வீட்டில் ஒருவரோ அல்லது எல்லோரும் சேர்ந்து காலையிலோ குளித்து முடித்துவிட்டு விளக்கேற்றி கொள்ள வேண்டும். மதியம் எல்லோரும் இருந்தால் இஷ்ட தெய்வத்துக்கு படையலிட்டு தீபமேற்றி சூடம் மூலம் ஆராதனை செய்து வழிபடலாம். பின்னர் விரதம் இருந்தால் சாமிக்கு இட்ட படையலை எடுத்து முன்னோர்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வெளியே காகத்துக்கு வைத்துவிட்டு விரதத்தை முடிக்கலாம். அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வரலாம். தொடர்ச்சியாக அமாவாசை விரதம் இருந்தால் நிச்சயம் பண கஷ்டம், முன்னோர் சாபம் எல்லாம் நீங்கி குடும்பம் வளரும். குறிப்பாக அமாவாசை நாட்களில் முக்கியமாக இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது எல்லாம் முக்கியமானவையாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாக அமாவாசை நாட்களில் அருகில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று அங்கு குளிக்க வேண்டும். ஆறு, குளம், கடல் அருகே உள்ள கோயில்களுக்கும் சென்று புனிதமாக நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம். தண்ணீரில் மூழ்கி எழும்போது முன்னோர்களை வேண்டி சாபங்களை நீக்குமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும். 3 முறை இப்படி செய்ய வேண்டும். கடைசியாக தண்ணீரை இரு கைகளாலும் ஏந்தி சூரிய பகவானை பார்த்து வணங்கி தண்ணீரை ஆற்றுக்குள்ளே நின்ற நிலையிலேயே விட வேண்டும். பின்னர் கோவிலில் வழிபட்டு ஏழைகள், வயதானவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் கூட தாராளமாக கொடுக்கலாம். இந்த அமாவாசையில் வீட்டில் விளக்கு, தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. பசு மாட்டிற்கு எள் கலந்த வெள்ளம் கொடுக்கலாம். இப்படி செய்தால் உங்களின் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். குறிப்பாக வானத்திலிருந்து சந்திரன் மறைவதால் வருகிறது. இந்த நாளில் மக்கள் தங்கள் மூதாதையர்கள் மற்றும் முன்னோர்களுடன் கூடுதலாக விஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்குகிறார்கள். அமாவாசை நினைவு கூறும் வகையில் பக்தர்கள் தொடர்ச்சியாக சடங்குகளை செய்து அமாவாசை விரதத்தை பராமரிக்கின்றனர். பித்ருதோஷ பூஜை செய்து சூரியனுக்கு நீர் படைத்து நீர்நிலையில் புனிதமாக நீராடுவார்கள். இந்த நாளில் தானம் மற்றும் பூஜைகள் ஏற்பாடு செய்வது சிறப்பானதாக தெரிகிறது. வாழ்க்கையில் அமைதியும் தேடுவதற்கும் பித்ருதோஷத்துக்கான சடங்குகளை செய்வதற்கும் அமாவாசை தான் ஏற்ற நேரம். அமாவாசை தேதி என்பது முன்னோர்களின் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என நம்பப்படுகிறது. இந்து மத நம்பிக்கையின்படி முன்னோர்களின் ஆத்மாக்கள் அதிமதிக்காக இந்த நாளில் தலைப்பாகை, பெண்டம் சமர்ப்பிப்பது மற்றும் சடங்குகள் செய்கின்றனர். மேலும் திருஷ்டித்தை போக்க குழந்தைகளுக்கு வீடுகளில் திருஷ்டி சுற்றி போடுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இந்த அமாவாசை நாட்களில் நடைபெறுகிறது. இவ்வாறு நதிக்கரையில் குளிப்பதும் நன்கொடை வழங்குவதும் ஜோதிடத்தில் நல்ல முடிவுகளை பெற உதவுகிறது. பித்ரு தோஷத்திற்கு பரிகாரம் என்னவென்றால், பங்குனி அமாவாசை என்று அஸ்வத்த மரத்தின் அடியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும், அதன் பிறகு அதை சுற்றவும், பின்னர் ஒரு கைப்பிடி எல்லை கடுகு எண்ணெயில் வீட்டின் தெற்கு பக்கத்தில் ஊற வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இந்த திசை முன்னோர்களின் அம்சமாக கருதப்படுகிறது. எனவே இந்த பரிகாரத்தை செய்தால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். குறிப்பாக பங்குனி அமாவாசை நாளில் பித்ருதோஷத்திற்கான மற்றும் ஸ்ரீமத் பகவத் கதை பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் என நம்பப்படுகிறது. இதன் மூலம் தந்தையின் தவறில் இருந்தால் விடுபட முடியும். மேலும் இது வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது. இந்த நாள் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பூஜைக்கு புனிதமான நாளாகவே பார்க்கப்படுகிறது.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.